அன்பு நேயர்களே, நாம் ஏற்கனவே தந்த காணொளி சீனி நோய்க்கு நிரந்தர அறுவை சிகிச்சை உண்டு. ஒரு அரை மணி நேரம் அறுவை சிகிச்சை மூலம் நிரந்தர தீர்வு வாழ்க்கையிலே அது இனி வரப்போவதில்லை என்ற ஒரு முறையில் தான் சீனாவில் இந்த அறுவை சிகிச்சை மூலமாக வகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இப்பொழுது அவங்க சீனா கண்டுபிடித்தாலும் கூட அதை உலக மக்கள் எல்லாம் பாவிக்க வேண்டும் என்றால் உலக சுகாதார நிறுவனத்தால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது செய்யாத வரைக்கும் உலகம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க டெஸ்ட் எடுப்பாங்க. 2-3 ஆண்டுகள் போனாலும் இனி வருகின்ற ஒரு மிக இளம் சமுதாயத்திற்கு, இளம் சந்தையினருக்கு இந்த சீனாவின் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் இந்த மாத்திரை மாஃபியாக்களுக்கு சீனா ஆப்பு வச்சிருக்கின்றது. அதாவது ஏற்கனவே 2021 கொரோனாவை உலகத்துக்கு இறக்குமதி செஞ்சவன் சீனா. ஆனா அவள் அப்படி செஞ்சாலும் கூட ஒரு 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 இளவு காத்த அந்த கடைக்கு போல வைக்கப்படுறானுங்களே, சீனியை குறைச்சி போடு, இனிப்பு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த சீனி நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக சீனா கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் இலங்கைக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் ஒரு 2-3 லட்சம் இழுப்பாங்க தெரியல. அது கடன்பட்டு கொடுத்தாலும் கூட ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லையா அது. எனவே அதை உலகம் அங்கீகரிக்குமா என்பதை பற்றி நாம் இதை பற்றி ஆராய்வோம். வகை 2 நீரழிவு நோய் T2D பொதுவாக திசுக்களில் இன்சுலின் எதிர்ப்புடன் தொடங்குகிறது மற்றும் பி செல் நிறை குறைதல் அல்லது பி செல்களின் வேறுபாட்டின்மை காரணமாக தீவு செயல்பாடு படிப்படியாக இழக்கப்படுகிறது. T2D நோயாளிகளை 30க்கும் அதிகமான இறுதியில் வெளிப்புற இன்சுலின் சிகிச்சையை நம்பியுள்ளனர். அவங்களுக்கு நோய் வந்த இன்சுலின் ஊசி டாக்டர்மார் கேட்டபடிக்கு தீவு மற்றும் அறுவை சிகிச்சை என்பது இன்சுலின் சார்ந்த நீரழிவு நோக்கி ஒரு சிறந்த சிகிச்சையாகும் என்றும் சீனா அறிவித்துள்ளது. ஜூலை 2021 ஆராய்ச்சியாளர்களின் நோயாளியின் சொந்த இரத்த அணுக்களை பயன்படுத்தி ஸ்டெம் செல்களை உருவாக்கினர். இதுதான் நாங்க சொல்றாங்க, இந்த சிகிச்சை முறை இதானா. மேலும் இவை கணைய தீவு செல்களாக மாற்றப்பட்டன. மாற்று அறுவை சிகிச்சை 11 வாரங்களுக்குள் நோயாளியின் வெளிப்புற இன்சுலின் நம்பி இருப்பதை திறம்பட நீக்கிறது. இனி இன்சுலின் தேவையே கிடையாது, ஊசி போடுறல்ல மொத்தமா. அடுத்த ஆண்டின் வாய்வழி மருந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. வாய்வழி என்றானே, குளிசையை போடுறேன், கண்டாண்ட குளிசை மருந்து தானே. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு குளிசை அடிக்கிறது. அது அமெரிக்காவை இருக்கட்டும், இந்தியாவை இருக்கட்டும். அதாவது மாத்திரை மாஃபியாக்களுக்கு ஆப்பு. அப்பாடா, எல்லா போலும் முறைவனுக்கு. டைப் 2 நீரழிவு நோய் என்பது உடல் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாததால் அல்லது இன்சுலினை திறம்பட பயன்படுத்தாததால் உங்கள் இரத்த சர்க்கரை குளுக்கோஸ் அளவு மிக அதிகமாக இருக்கும். ஒரு நிலை கணையத்தால் உற்பத்தி செய்யப்படும் இன்சுலின் என்ற ஹார்மோன் குளுக்கோஸ் ஆற்றலுக்காக செல்களுக்குள் நுழைய அவசியம். காலப்போக்கில் உயர் இரத்த சர்க்கரை இரத்த நாளங்கள் மற்றும் உறுப்புகளை சேதப்படுத்துவதன் மூலம் கடுமையான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது பெரும்பாலும் பெரியவர்களில் உருவாகிறது என்றாலும் இது இளையவர்களில் அதிகமாக காணப்படுகிறது. இப்ப வயசு வித்தியாசம் கிடையாது. 19-20 வயசுல ஆரம்பிக்குது சீனி. அது பரம்பரை நோயாகவும் வருகிறது, நம்ம உணவு பழக்க முறையிலும் வருகுதாம். அதையும் பார்த்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி சில சமயங்களில் மருந்துகள் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் இந்த நிலையை நிர்வகிக்கக்கூடும். டைப் 2 நீரழிவு நோயில் உங்கள் உடல் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாது அல்லது உங்கள் செல்கள் அது தயாரிக்கும் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிக்காது. இது ஆற்றலுக்காக உங்கள் செல்களுக்குள் செல்வதற்கு பதிலாக உங்கள் இரத்தத்தில் குளுக்கோஸை உருவாக்க காரணமாகிறது. அதிக உடல் எடை அல்லது பருமனாக இருப்பது, உடல் செயற்பாடு இல்லாமை மற்றும் மோசமான உணவு நடைமுறை போன்ற காரணிகள் ஆபத்தாக அதிகரிக்கின்றது. இது புதிதாக வந்த பட்டியலா. இது வழக்கத்துக்கு மாறாக சீனாவில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. இது வகை 2, அதாவது டைப் 2 சொல்றாங்க. டைப் 2 வகை 2 நீரழிவு நோயின் குடும்ப வரலாறு, அதாவது பரம்பரை மற்றும் சில இன பின்னணிகள் இருந்தால் அது உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் மோசமான தூக்கம் போன்ற காரணிகளும் இந்த நிலைக்கு இணைக்கப்படும். இப்ப புதிதாக இந்த நோய் ஏன் நாம் இதை ஏன் கொண்டு வருகின்றோம் என்றால், இந்த நோய் ஏன், இந்த டயபெட்டிஸ் ஏன் கூட வருது என்றால், விடிய போன் பார்க்கிறப்ப தூக்க முழிக்க, அதாவது தூக்கமின்மை,
விடிய விடிய முழிச்சிட்டு கம்ப்யூட்டர் போன் சுத்தி இருந்தா இந்த நோய் உருவாகுது. அப்ப டயபெட்டிஸ் வர காரணம் லேட் தூக்கம், லேட் சாப்பாடு, அதுவும் ஒரு காரணமாகத்தான் சீனா தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பாக சொல்லப்படுகின்றது. வாழ்க்கை முறை மாற்றங்கள், வழக்கமான உடல் செயற்பாடு, ஆரோக்கியமான உணவு மற்றும் எடை இழப்பு ஆகியவை வகை 2 நீரிழிவு நோயை நிர்வகிப்பது முக்கியம். உடல் மெலிந்து போவது, இந்த டைப் 2 காரங்களுக்கு உடல் மெலிந்து போவதாம். இது சீனாட ஒரு அறிக்கை. அப்ப பெரிய அண்டகுண்டா சைஸ் அதுவும் ஒரு காரணம். கண்ட மாதிரி தின்றதுதான். நிலை முன்னேறும் போது வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் கூடுதலாக பலருக்கு வாய்மொழி மருந்துகள் அல்லது இன்சுலின் ஊசி தேவை. அதாவது எப்போதும் குளிச பாவிக்கிற, எப்போதும் இன்சுலின் ஊசியை தர. இப்ப புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சீனி நோய்க்கான முதல் காரணம் அதிகரித்த தாகம் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிகரித்த பசி, சோர்வு, மெதுவாக குணமாகும் புண்கள் அல்லது காயங்கள், கைகள் அல்லது கால்களில் கூச்ச உணர்வு அல்லது உணர்வின்மை, அந்த உணர்வின்மை, மங்கலான பார்வை வகை டைப் 2 நோய். அது எந்த காரணம் அறிகுறி என்றதை நாங்க சிகிச்சை மூலம் பார்க்கலாமா? அதிகரித்த தாகம், பல்டிப்சியா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், வழக்கத்தை விட பசியாக உணர்கிறேன், சோர்வு, வெட்டுக்கள் அல்லது புண்களை மெதுவாக குணப்பட்ட டிங்லி டைப் 2 நோய் என்று சொல்றாங்க. அதாவது இந்த டைப் 2 என்று சொல்லப்பட்டாலும் கூட நாம கூடுதலாக நித்திரை முழிப்பது ஒரு காரணம் என்று இந்த சீன ஆய்வு சொல்லப்படுகின்றது. இப்ப நிறைய போன் நோண்டுவோமே, நிறைய போன் நோண்டுறது, விடிய விடிய கம்ப்யூட்டர் இருக்கிறது எல்லாம் ஒரு காரணம் தான். ஆக கூடுதலாக இந்த நோய் இப்படி சொல்லப்பட்டாலும் கூட மிக அதிகமான தாக்கத்தை கொண்டு வருது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை கூடுதலாக வருமென்னும் வருகின்றன்னு ஒரு அறிக்கை சொல்லுகின்றது. காரணம் நித்திரை முழிப்பதும், இந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாத உணவு முறை, நேரம் தப்பிய உணவு முறை அப்படி சொல்லலாம் தமிழுக்கு. நேரம் தப்பிய உணவு முறை, 11 மணிக்கு சாப்பிடுற, நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுற, ஒரு உணவு பழக்கமான நேர கண்ட்ரோல் இல்லை, அதையும் சொல்லப்படுதா. உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாமல் இரத்தத்தை சர்க்கரை அதிகரிக்கும் போது டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இது ஒரு காலத்தில் பெரியவர்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்பட்டது. இப்போது இளையோருக்கும் வருகின்றதா. அதான் அது அங்க சொல்லப்படுது. டைப் 1 மற்றும் டைப் 2 நீரிழிவு இரண்டும் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் தொடங்கலாம். இதுக்கு வயசு கட்டுப்பாடு இல்லை. டைப் 1 2 டைப் 1 தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு வருதுன்னா, டைப் 2 வயதானவர்களுக்கு மிகவும் பொதுவானது. ஆனால் உடல் பருமன் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. டைப் 2 நீரிழிவு நோய்க்கு எந்த சிகிச்சையும் இல்லை. அதுதான் வந்துட்டே. எடை இழப்பு, நன்றாக சாப்பிடுவது மற்றும் உடற்பயிற்சி செய்வது இந்த நிலையை நிர்வகிக்க உதவும். உணவு மற்றும் உடற்பயிற்சி இரத்த சர்க்கரையை நிர்வகிக்க போதுமானதாக இல்லாவிட்டால் நீரிழிவு மருந்துகள் அல்லது இன்சுலின் சிகிச்சை உதவக்கூடும். வாய் வழியாக கண்ட குளிசை வருது, குளிசையை சாப்பிடுறேன், அப்புறம் ஊசியை போட்டுக்கிறேன். சீனாவில் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஸ்டெம் செல் சிகிச்சை மூலம் டைப் 2 நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை உறுதி செய்கின்றன. 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் 59 வயது நோயாளி ஒருவர் மறு நிரலாக்கம் செய்யப்பட்ட இரத்த அணுக்களை பயன்படுத்தி புதிய கனக தீவு சிசுக்களை உருவாக்கினார். செல் டிஸ்கவரியில் வெளியிடப்பட்ட இந்த மீளுருவாக்கம் மருத்துவ அணுகுமுறை உலகின் அதிக எண்ணிக்கையிலான நீரிழிவு நோயாளிகளை கொண்ட சீனாவில் நீரிழிவு நோயின் அதிக சுமையை நிவர்த்தி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் நீரிழிவு மற்றும் எடை மேலாண்மையான GLP-1 AT அகோனிஸ்டான எக்னோகுளுடைடு போன்ற புதிய உடல் பருமன் மருந்துகளையும் சீனா உருவாக்கி வருகிறது. இது ஒரு புதிய செய்தியா? அதாவது GLP-1 என்றால் இந்த அண்டாகுண்டா சைஸ், என்னது யானை சைஸ், பெரிய உடல் பருமன் கொண்டவர்களுக்கான அதை எப்படி குறைக்கலாம் என்றும் சீனா புதிய ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொண்டு வருகின்றது. அதையும் கண்டுபிடிச்சிருவான். ஆக எல்லாமே இப்ப சீனா உற்பத்தி ஆகிறான். இது குறிப்பிடத்தக்க இடை இழப்பு மற்றும் சோதனைகளின் மேம்பட்ட வளர்ச்சியை மாற்ற குறிப்பான்மையை காட்டும் நம்பிக்கைக்குரிய முடிவுகள் உள்ளதாம். மிக விரைவில் இந்த உடல் பருமனை குறைப்பதற்கான ஒரு ட்ரீட்மெண்டையும் சீனா கொண்டு வர போகிறது. டைப் 2 நீரிழிவு நோய்க்கான ஸ்டெம் செல் சிகிச்சை செல் டிஸ்கவரியில் 2024 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு 59 வயது நோயாளிக்கு
டைப் 2 நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்ட ஒரு முன்னோடி செல் சிகிச்சையை விவரிக்கின்றது. ஆக சீனா மிக நவீன முறையில் நவீன உணவுகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவு, அதாவது கட்டுப்படுத்தும் அளவுக்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றம் சீனாவில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சாதனையாக பார்க்கப்படுகின்றது. சீன விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர் குழு முதல் முறையாக செல் சிகிச்சை மூலம் நீரிழிவு நோயாளியை குணப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. ஒரு தசாப்தத்திற்கு மேலான முயற்சிக்கு பிறகு சீன அணி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஜூலை 2021 நோயாளி செல் மாற்று அறுவை சிகிச்சை உட்படுத்தப்பட்டார். 11 வாரங்களுக்கு பிறகு அவருக்கு குளிசையின் தேவையில்லை, இன்சுலின் தேவையில்லை உத்தியபூர்வமாக அறிவித்து விட்டார்கள். ஷாங்காய் ஷாங்ஷை மருத்துவமனையின் முன்னணி ஆராய்ச்சியாளரான பின் ஹாய் தலைமையிலான குழு நோயாளியின் சொந்த புற இரத்த மோனோநியூக்ளியர் செல்களை பயன்படுத்தி நிரந்தரமான சாதனையை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த சாதனையை உலக அளவில் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் இல்லையா? அந்த வகையில அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் முதலாவது இந்த டெஸ்டுக்கு போகணும். இந்த சீனாவின் கண்டுபிடிப்பு முதலாவது அமெரிக்காவின் டயபெட்டிஸ் அசோசியேஷனுக்கு போகணும். அடுத்தது யூகே பிரித்தானியாவின் பிடிஎஸ் ப்ரஸ்பெக்டிவ் டயபெட்டிஸ் ஸ்டடி அவங்க ஒரு ஆய்வு செய்யணும். இந்த 2 ரிப்போர்ட்டும் போய் மூன்றாவது உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு போகணும். இவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு இறுதியாக இந்த உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அமெரிக்காவோட ரிப்போர்ட்டையும் யூகேட ரிப்போர்ட்டையும் எடுத்து இந்த உலக சுகாதார நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் எடுக்கும். அதுல உலகம் முழுமையான டாக்டர்ஸ் இருக்கிற சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அதை அவங்க எடுத்து இதை பார்த்து அதுக்கு பிறகுதான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போறாங்க. அப்ப ஆக சீனாக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இப்ப நம்ம வசதி உள்ளவங்க சீனாக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு போய் ஷங்காய் போய் நின்றாங்கன்னா செஞ்சுக்கு வந்துடலாம். இப்ப சீனா பாருங்க, இப்ப இது 2 அல்லது 3 ஆண்டு செல்லலாம், ஏன் 5 ஆண்டு கூட செல்லலாம். இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து உலகத்துக்கு அறிமுகமாகிறதுக்கு 3 அல்லது 5 ஆண்டு செல்லும். ஆனால் இப்படி சீனாவில் இந்த ட்ரீட்மெண்ட் நடைபெற்று வர போகின்றது இந்த மிக விரைவில். அப்படியானால் நம்ம நாட்டில் உள்ளவங்க உலகம் முழுவதும் வசதி படைத்தவங்க ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு போய் செஞ்சுக்கு வர போறாங்களா இல்லையா? இதுதான் நடக்க போகுது. சீனாவுக்கு அதுவும் ஒரு பெருத்த வருமானம். டிக்கெட் போட போறாங்கல்ல, லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்க போறாங்கல்ல, சீனாவுக்கு வருமானம். அடா பாவி, ஏற்கனவே கொரோனாவுக்கு இந்த முகமுடி மாஸ்கை கண்டுபிடிச்சு கோடியா கொட்டிட்டான். இப்ப இந்த மாதிரி நிரந்தரமான சீனி நோய்க்கு நிரந்தர சிகிச்சை ஆபரேஷன் பணம் உள்ளவங்க ஆளுக்கு 8-10 லட்சம் எடுத்து தூக்கி போய் செஞ்சு வந்துருவாங்களே, வந்தாங்கண்டா அவங்களுக்கு நிம்மதி, அவங்களுக்கு வருமானம். எப்பா உலகம் தாங்குமா? அதுக்கு பிறகுதான் உலக சுகாதார நிறுவனம் இந்த மருந்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போது டெஸ்ட் எடுத்தது மக்கள் பாவிக்கலாம் என்று. ஆனால் இந்தியாவுக்குள்ள செய்யறதுக்கு இவங்க எல்லாம் செஞ்சுட்டு பிறகு ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவன் ஒரு ரிப்போர்ட் எடுத்த பிறகு இந்தியாவுக்குள்ள உள்ள விடுவான். இது எப்படி இருக்குது? நீங்க அதான் அது ஒரு பாதுகாப்பு. இலங்கைக்குள்ள எனக்கு தெரியல. இலங்கைக்குள்ள நான் நினைக்கிறேன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல ஒரு ரிசர்ச் யூனிட் ஒன்று இருக்குது. அவங்க சில வேளை இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்க சிபாரிசு செய்யலாம் இலங்கை மக்களுக்கு. இலங்கைக்குள்ள வாரத்துக்கு முன்னாடி உலகம் எல்லாம் அறிமுகமாயிரும், அது தேவைப்படாது. இந்தியாவுக்குள்ள நீங்க உலகத்தின் எந்த மூலையில செஞ்சாலும் இந்தியாவுக்குள்ள ICMR அவன் ரிப்போர்ட் வந்த போனா இந்தியாவுக்குள்ள நோமலா மக்களுக்கு விடுவாங்க. ஆக 100 வருடங்கள் கடந்த சீனாவின் சீனி நோய்க்கான சாதனை உலக பரப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வருகின்றிருக்குது. இந்த மாத்திரை மாஃபியாக்களுக்கு ஆப்படுத்திருக்கின்றது. இனி அது தேவை, இன்சுலின் தேவைப்படாது, இன்சுலின் கம்பெனி மூடணும், இந்த டயபெட்டிஸ் குளிசை பாவிக்கிற கம்பெனி மூடணும், பல வகையான கம்பெனி இருக்கு. இந்த கார்பரேட் மாஃபியாக்கள் இவங்க உலகம் முழுவதும் பிரித்தானியா, அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகள் இருக்கிற டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் சம்பந்தமான நோய்க்கான கம்பெனி அவ்வளவு மூடப்பட வேணும். இதை எப்படி சீனாவை இந்த மாஃபியாக்கள் முறியடிக்க போறாங்களோ தெரியல. ஏனெனில் இந்த எதியோப்பியன் ஒரு அவரான செக்ரட்டரி அவரு காசை கொடுத்தா எதையும் சாதிக்கலாம். ஆனா சீனாவை மிஞ்சி போகல. ஏனெனில் அவரைத்தானே கொண்டு வந்தாங்க.
வருகிற அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின் செயலாளர் நாயம் ஒரு முஸ்லிமானவர். அவர் எதியோப்பிய நாட்டை சேர்ந்தவர். அவர் சீனாவின் கையாள். ஏன்னா சீனாவை அவரை கொண்டு வந்து வச்சிருக்கணும். எனவே எது எப்படியோ இந்த சீனி நோய்க்கு நிரந்தர தீர்வு ஒன்றை, நிரந்தர வைத்தியத்தை அரை மணி நேரம் அறுவை சிகிச்சை மூலம் சீனா சாதனை படைத்திருக்கின்றது. எமது நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த சீனி நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று கோரி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு உலக பரப்பில் நல்ல செய்திகள் எடுத்து வருவோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.